2025 வெளியான திகில் படங்கள்லயே இதுதான் பெஸ்ட் படம்னு நிறைய பேர் சோசியல் மீடியால எழுதிட்டு இருக்காங்க. அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சொல்லி வச்ச மாதிரி ஒரே வகுப்புல படிக்கிற 17 குழந்தைகள் திடீர்னு ஒரு நாள் நைட்டு காணாம போயிடுறாங்க. அதுல எப்படியோ ஒருத்த மட்டும் வழக்கம் போல ஸ்கூலுக்கு வரான். மத்த குழந்தைகள் எல்லாம் எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் தெரியல. குழந்தைகளை பெத்த அம்மா அப்பா எல்லாரும் டீச்சர் தான் காரணமா இருப்பான்னு அவளை குத்த சொல்லிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, சம்பந்தமே இல்லாம படத்துல நிறைய கதாபாத்திரங்கள் வந்து கதை அப்படியே ஒரு முடிச்சுல கொண்டு போய் நிறுத்தும். அங்கதான் பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருப்பானுங்க. வெறும் திகில் படம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுல நீங்க நல்லா சிரிக்கிற அளவுக்கு காமெடி சீன்ஸ் நிறைய இருக்கு. அதே அளவுக்கு பயந்து மிரண்டு போற மாதிரி மியூசிக்கும் மிரட்டி விட்டுருப்பாங்க. இப்ப படத்தோட முழு கதையை பத்தி பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஆரம்பத்துல பேர் போடும் போதே ஒரு சின்ன பையன் கதை சொல்ற மாதிரி ஆரம்பமாகுது. இந்த ஊர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஆனா அதை பத்தி வெளியில யாருக்கும் தெரியாது. உள்ளூர் மக்கள், போலீஸ் எல்லாரும் சேர்ந்து நியூஸ் பேப்பர் எதுலையும் வராம மறைச்சிட்டாங்க. அந்த ரகசிய கதையை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன்னு ஆரம்பிக்கிறேன். படத்தோட ஓபனிங் சீன் ஒரு சின்ன ஸ்கூல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்க எங்கேயுமா ஓடிட்டு இருக்காங்க. அங்க வேலை பார்க்குற ஜஸ்டின்கிற டீச்சர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அங்க வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. வழக்கம் போல அன்னைக்கு அவங்க தன்னோட வகுப்பறைக்குள்ள சந்தோஷமா நுழையிறாங்க. ஆனா உள்ள பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இருக்கான். மத்த எல்லாருமே காணாம போயிருக்காங்க. இதை பார்த்ததும் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கு முந்தின நாள் நைட்டு கரெக்டா 2:17 மணிக்கு ஒவ்வொரு வீட்டுல இருக்க அந்த சின்ன குழந்தைங்க அவங்களே வீட்டுல இருந்து எந்திரிச்சு கதவை திறந்துட்டு வெளியில ஓடி போறாங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு இருட்டுக்குள்ள மறைஞ்சதும் அதோட எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியாம போயிருது. ஒரு சிலர் வீட்டுல இருக்க சிசிடிவி கேமராவை வச்சு குழந்தைங்க எந்த நேரத்துக்கு ஓடி போனாங்கன்னு மட்டும் தெரியுது. அதே மாதிரி காணாம போன அந்த குழந்தைங்க எல்லாருமே ஏதோ பறவை பறக்கிற மாதிரி கையை விரிச்சுட்டு ஓடி போறாங்க. இந்த சம்பவம் பத்தி போலீஸ் ரொம்ப தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அலெக்ஸ்ங்கிற அந்த சின்ன பையன் கிட்ட எல்லா குழந்தைகளும் எதுவும் பிளான் பண்ணி ஓடி போயிட்டாங்களான்னு கேக்குறாங்க. ஆனா அவன் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறான். அடுத்து ஜஸ்டின் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவளும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறா. ஒரு நாள் காணாம போன குழந்தைகளோட அம்மா அப்பா எல்லாரையும் ஸ்கூலுக்கு வர வச்சு அவங்க முன்னாடி அதிகாரிகள் பேசிட்டு இருக்காங்க. ஜஸ்டின் அவங்க நம்மள மாதிரி தான் ரொம்ப சோகத்துல இருக்காங்க. அவங்கள தப்பா நினைக்காதீங்கன்னு அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்க சின்ன பையன் ஒருத்தனோட அப்பா ஆர்ச்சர் ரொம்ப கோவமா இவளோட வகுப்புல இருக்க மாணவர்கள் மட்டும்தான் காணாம போயிருக்காங்க, இவளை ஒழுங்கா விசாரிச்சாலே உண்மை தெரிய வரும்னு ரொம்ப கோபமா பேசுறான். இதை பார்த்து அங்க இருக்க மக்கள் எல்லாருமே ஜஸ்டினாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே போலீஸ் ஜஸ்டினாவை அங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ஜஸ்டினா ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சு சரக்கு பாட்டில் அது இதுன்னு வாங்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு கால் வருது. அதுல பேசுற லேடி ஒருத்தவங்க இன்னைக்கு நைட் ரொம்ப கவனமா இருன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜஸ்டினா கோபமா காலை கட் பண்ணிடுறா. அன்னைக்கு நைட்டு ஜஸ்டினா வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கவும் யாருன்னு கேட்டு ஜன்னல் வழியா எல்லாம் எட்டி பாக்குறா. ஆனா வெளியில யாருமே இல்ல. சரி எதுவும் இல்லைன்னு அவ சரக்கடிக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது மறுபடியும் யாரோ ரொம்ப சத்தமா கதவை தட்டுறாங்க. உடனே வேகமா கதவை திறந்துட்டு வெளியே போய் பாக்குறா. ஆனா அங்க மொத்த தெருவும் வெறிச்சோடி போயிருக்கு, யாருமே இல்ல. அதே சமயத்துல அவளோட கார்ல சூனியக்காரின்னு எழுதி இருக்கு. இதை பார்த்ததும் ரொம்பவும் அப்செட் ஆயிடுறா. அடுத்த நாள் காலையில இதை பத்தி ஜஸ்டினா ஸ்கூல் பிரின்சிபல் மார்க்கஸ் கிட்ட சொல்றா. அதுக்கு மார்க்கஸ் இங்க இருக்க மக்கள் எல்லாரும் கொஞ்சம் மனசளவுல கோவமா இருக்காங்க, அது எதையும் நீ கண்டுக்காத, கொஞ்ச நாளைக்கு வேணும்னா நீ ரெஸ்ட் எடுத்துட்டு எங்கேயாவது போயிட்டு வான்னு சொல்றான். ஆனா அவ நான் அலெக்ஸ் கிட்ட பேசணும்னு கேக்குறா. அதுக்கு மார்க்கஸ் ஏற்கனவே போலீஸ் விசாரணை அது இதுன்னு பாவம் அந்த சின்ன பையன் ரொம்ப மென்டல் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கான், அதனால இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறான். அங்க இருந்து ஜஸ்டினா வெளியில போகும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவளை பத்தி முணுமுணுன்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு மனசு உடைஞ்சு போற ஜஸ்டினா காருக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அன்னைக்கு சாயங்காலம் தன்னோட கார்ல சூனியக்காரின்னு எழுதிருக்க சொல்லி போலீஸ்ல புகார் கொடுத்துட்டு இருக்கா. அதுவரை சோகமா இருந்த அவளோட முகம் அங்க கிராஸ் பண்ணுற ஒரு போலீஸை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. அன்னைக்கு நைட்டே அந்த போலீஸை ஒரு பார்ல சந்திக்கிறா. அப்பதான் பவுல்ங்கிற அந்த போலீஸும் இவளும் ரகசியமா காதலிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அங்க நிறைய பேசிட்டு அன்னைக்கு நைட்டு அவளோட ரூம்லயே இவனும் தங்கிடுறான். மறுநாள் காலையில அவனை ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு ஸ்கூல்ல போய் அலெக்ஸ்க்காக காத்துட்டு இருக்கா. இப்ப ஸ்கூல் முடிஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஜஸ்டினா மட்டும் ரகசியமா அலெக்ஸை ஃபாலோ பண்ணி அவனோட வீட்டு கதவை தட்டுறா. ஆனா உள்ள இருந்து எந்த பதிலும் வரல. சரின்னு வீட்டை சுத்தி பின்பக்கமா இருக்க தோட்டத்து சைட்ல போய் பாக்குறான். ஜன்னல் எல்லாமே நியூஸ் பேப்பரால மூடி இருக்கு. ஒரு இடத்துல மட்டும் சின்னதா கேப் இருக்கு. அது வழியா அவ உள்ள பார்க்கும்போது இருட்டு அறைக்குள்ள அவனோட அம்மா அப்பா 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. இதை பார்த்து பயந்து போற ஜஸ்டின் மறுபடியும் அதை நல்லா உன்னிப்பா கவனிச்சுட்டு பிரின்சிபலுக்கு தகவல் கொடுக்குறா. ஆனா அந்த பிரின்சிபல் நான் தான் அலெக்ஸை மீட் பண்றதுக்கான எந்த முயற்சியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்னு அவள் திட்டுறான். இப்போ அங்க இருந்து நேர கடைக்கு போய் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கா. அப்ப அவளை பின்னாடியில இருந்து வேகமா தாக்குற பவுலோட மனைவி என் புருஷனோட உனக்கு என்னடி வேலைன்னு சொல்லி அடிக்கிறா. அதுக்குள்ள அங்க வர கடையோட ஓனர் 2 பேரையும் முதல்ல வெளியில போங்கன்னு சொல்லி விரட்டி விடுறான். அன்னைக்கு நைட் தூங்கிட்டு இருக்கும்போது ஜஸ்டினுக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது. அந்த கனவுல நைட் நேரம் அவ ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பெஞ்சில தலையை கவுத்தபடியே படுத்து கிடக்குறாங்க. அப்போ அலெக்ஸ் மட்டும் தலையை மெதுவா சிரிச்சபடியே நிமித்தி பாக்குறான். அவனோட முகம் ஃபுல்லா ஒரு மாதிரி வெள்ளை சிவப்பு கலர் அடிச்சிருக்கு. இதை பார்த்ததும் பதறி போய் தூக்கத்துல இருந்து மிரண்டு எந்திரிக்கிறான். அடுத்த செகண்டே மறுபடியும் கண்ணு மூடலாம்னு பார்த்தா சீலிங்ல ஒரு வயசான லேடியோட முகம் தெரியுது. அதையும் பார்த்துட்டு மறுபடியும் மிரண்டு போய் காத்துறா. அதுல அப்படியே மயக்கம் போட்டு கொஞ்ச நேரத்திலேயே தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில அலெக்ஸ் வீட்டுக்கு முன்னாடி நின்னு அதையே பார்த்துட்டு
இருக்கா ஜஸ்டின். அப்ப கரெக்டா அலெக்ஸ் ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டு இருக்கான். அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குற ஜஸ்டின், உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லு, உனக்கு கஷ்டமா தான் இருக்கும்னு எனக்கு புரியுதுன்னு ரொம்ப ஃபீலிங்ஸோட பேசிட்டு இருக்கா. ஆனா அந்த சின்ன பையன் அலெக்ஸ், இனிமே இந்த மாதிரி என்ன ஃபாலோ பண்ணி வராதீங்கன்னு சொல்லி கத்திட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஆனா ஜஸ்டின் அங்க இருந்து கிளம்பாம அன்னைக்கு நைட் கார்ல அங்கேயே தூங்கிடுறா. நடிச்சாம ஆயிருச்சு. அப்ப அந்த வீட்டோட கதவு திறந்து உள்ள இருந்து கத்தியோட ஒரு லேடி வெளியில வராங்க. அவங்களோட நடையே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. நேர காருக்குள்ள நுழையிற அந்த லேடி ஜஸ்டினை கொல்ல போறாங்களோன்னு நினைச்சா வெறும் அவளோட முடியை மட்டும் கட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இது வரைக்கும் ஜஸ்டின் சைட்ல இருந்து கதையை பார்த்தோம். இப்ப கதை ஆர்ச்சர் சைட்ல இருந்து ஆரம்பமாகுது. பெட்ல தூங்கிட்டு இருக்க ஆர்ச்சர் கிட்ட அவனோட மனைவி, நான் வெளியில வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற ஆர்ச்சர் அவனோட மகன் சாம் வீட்ல இருந்து ஓடி போன வீடியோவையே மறுபடியும் பார்த்துட்டு இருக்கான். அங்க இருந்து இப்ப தன்னோட கம்பெனி ஆட்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு போறான். வணக்கம் பாஸ்னு சொல்லிட்டு அங்க வர ஒருத்தன் பச்சை கலர் பெயிண்ட்டுக்கு பதிலா சிகப்பு கலர் பெயிண்ட வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு அவங்கிட்ட சொல்றான். சரின்னு அதை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புற ஆர்ச்சர் நேரா ஜஸ்டினை ஃபாலோ பண்ணி அவ போற எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கான். கடைசியில ஜஸ்டின் வீட்டுக்கு வெளியில இருந்து அவளை நோட்ட விட்டுட்டு இருக்கான். இதுல இருந்தே அவளோட கார்ல சூனியக்காரின்னு எழுதி வச்சது இவன் தான் நமக்கு புரிய வச்சிடறாங்க. நைட்டு மறுபடியும் ஆர்ச்சர் மகன் ஓடி போன வீடியோவை பார்த்துட்டு தூங்கிடுறான். அப்ப கரெக்டா மகன் ஓடி போன அதே நேரம் 2:17 எந்திரிக்கிற ஆர்ச்சர் மகனை ஃபாலோ பண்ணி எங்க போறான்னு பாக்குறான். அது நேர கொண்டு போய் ஒரு வீட்டுல விடுது. உள்ள போனா அவனோட மகன் ஒரு மெத்தையில தூங்கிட்டு இருக்கான். அவனோட கண்ணுலாம் ஒரு மாதிரி இருக்கு. ஆர்ச்சர் மட்டும் அவன்கிட்ட பேசுறான். ஆனா அந்த சின்ன பையன் எதுவும் பேசாம பார்த்தபடியே இருக்கான். அவனை உத்து பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும் போதே ஜஸ்டின் கனவுல வந்த அதே வயசான லேடி இவனோட கண்ணு முன்னாடியும் வரா. இதை பார்த்துட்டு தூக்கத்துல இருந்து ஆர்ச்சர் அலறி அடிச்சு எந்திரிக்கிறான். இப்ப வெளியில வர அவனுக்கு என்ன தோணுச்சு தெரியல. இந்த ஏரியாவோட ப்ளூ பிரிண்டை எடுத்து வச்சு பையன் ஓடி போன திசையை நோக்கி மார்க் பண்ணிக்கிறான். அங்கிருந்து இப்ப அதே மாதிரி காணாம போன இன்னொரு சின்ன பையன் வீட்டுக்கு போய் சிசிடிவி செக் பண்ணலாமான்னு கேக்குறான். ஆனா அங்க ஏற்கனவே சோகமா இருந்த அம்மா அவனை உள்ள விட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இதனால ஏமாற்றத்தோட அங்கிருந்து கிளம்புற ஆர்ச்சர் கார்ல அங்கேயே தங்கிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சின்ன பையனோட அப்பா வந்ததும் அவங்கிட்ட பேசி மறுபடியும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். இப்ப அந்த சிசிடிவியை பார்த்து அதே மாதிரி பையன் ஓடி போன திசையை மார்க் பண்ணிக்கிறான். அப்பதான் அவனுக்கு புரியுது வீட்டுல இருந்து கிளம்பின 2 பேரும் ஏதோ ஒரு இடத்துல சந்திச்சிருக்காங்கன்னு. அந்த இடத்தை தேடி இப்ப அவன் கார்ல போயிட்டு இருக்கான். அப்ப எதிரில ஜஸ்டினாவோட கார் பெட்ரோல் பங்க் பக்கம் திரும்புறத கவனிச்சுட்டு அவனும் தன்னோட கார் திருப்பிட்டு அங்க போறான். பெட்ரோல் போட்டுட்டு இருக்க ஜஸ்டின் கிட்ட அவதான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கலாம்னு சந்தேகத்தோட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப தூரத்துல முகம் ஃபுல்லா ரத்த கரையோட மார்க்கஸ் இவங்களை நோக்கி வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஜஸ்டின் மிரண்டு போய் நிக்கிறா. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவன் மேல பாயிர மார்க்கஸ் கழுத்து நெரிச்சு அவளை கொல்ல பாக்குறான். அவளை எப்படியோ ஆர்ச்சர் காப்பாத்திட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப மேல இருக்க மார்க்கஸ் ரொம்ப கோவமா ஆர்ச்சரோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். அதுல இருந்து அப்படியே பவுலோட சைட்ல இருந்து கதை ஆரம்பமாகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க பவுல் அவன் மனைவி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான். அப்பவே அவன் சரியான மனநிலையில இல்லைங்கிறது நமக்கு புரிய வச்சிடறாங்க. இப்ப அங்க இருந்து கார்ல கிளம்புற பவுல் சந்தேகப்படுற மாதிரி ரோட கிராஸ் பண்ற ஒருத்தனை பார்த்து அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் ஒரு வீட்டு கதவை உடைச்சிட்டு இருக்கதை கவனிக்கிற பவுல் வேகம் அவனை கார்ல துரத்தி பிடிச்சு கைது பண்ணிடுறான். அவனோட கையில விலங்கு மாட்டிட்டு ட்ரெஸ்ல கைவிட்டு செக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பேண்ட்ல அவன் வச்சிருந்த ஊசி இவனோட கையில குத்தி ரத்தம் வந்துருது. கோபத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பவுல் அவனை ஓங்கி செவிலையே அடிச்சிடறான். இப்போ கைக்கு மருந்து போட்டுட்டு நார்மல் ஆகுற பவுல் கேமரா ஆன்ல இருக்கிறத கவனிச்சுட்டு ரொம்பவும் பதட்டமாயிடுறான். ஆனா அதை வெளியில காட்டிக்காம அந்த பையனை இனிமே அந்த பக்கம் பார்த்தா அவ்வளவுதான்னு சொல்லி மிரட்டி அனுப்புறான். இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் உயர் அதிகாரி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த அதிகாரி, நீ பண்ணுனது எப்படியும் கேமரால ரெக்கார்ட் ஆகிருக்கும், அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அதே சமயம் அந்த பையன் போலீஸ் கேஸ் எதுவும் கொடுக்காம பாத்துக்க, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இப்ப காருக்குள்ள சோகமா இருக்க பவுலோட போனுக்கு ஜஸ்டின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அன்னைக்கு நைட் 2 பேரும் மீட் பண்ணி மேட்டர் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு திரும்பினா வெளியில போயிருந்த அவனோட மனைவி அவனுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்திருப்பான். இப்ப அவளோட புருஷன் ஜஸ்டின் கூட இருந்தது தெரிஞ்சு ரொம்பவும் கோவப்படுறான். இந்த கோவத்துல தான் ஜஸ்டின் அவ ஒரு கடையில வச்சு அடி வெளுத்திருப்பா. இந்த சீன் முன்னாடியே கதையில வந்திருக்கும். இப்ப அப்செட்டா இருக்க பவுல் வெளியில வரும்போது எந்த திருடனை எச்சரிச்சு அனுப்புனானோ அதே திருடன் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து கோபமாகிற பவுல் கத்திட்டே, உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்னு கேட்டுட்டே வேகமா கார்ல துரத்த ஆரம்பிக்கிறான். அப்ப கார்ல இருந்த கேமரா எல்லாத்தையும் வேகமா ஆஃப் பண்ணிக்கிறான். இப்ப அப்படியே கதை க்ளோஸ் ஆகி ஜேம்ஸ் அப்படிங்கிற திருடன் சைட்ல இருந்து ஆரம்பமாகுது. காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு டென்ட்ல தான் ஜேம்ஸ் தங்கி இருக்கான். அவனுக்கு போதை ஊசி, கஞ்சா அப்படி இப்படின்னு நிறைய பழக்கம் இருக்கு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போனதுனால காசுக்காக தன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, ஆனா போட்டுட்டு போறதுக்கு நல்ல ட்ரெஸ் எதுவும் இல்ல, கொஞ்சம் பணம் அனுப்பி விடுறியான்னு அவன்கிட்ட கேட்டுட்டே ஒவ்வொரு கார் கதவையும் திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனோட ஃப்ரெண்டு எதுவும் சொல்லாமலேயே காலை கட் பண்ணிடுறான். இதை பார்த்துட்டு கோவமா ஒரு கதவை திறக்க பாக்குறான் ஜேம். அதுவும் பட்டுன்னு திறந்துக்குது. உடனே அந்த காரை அங்க இருந்து திருடிட்டு வேகமா உள்ள இருந்த பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து ஒரு கடையில கொடுத்து காசு கேட்டுட்டு இருக்கான். ஆனா
அந்த கடைக்காரன் இவன் மேல சந்தேகமா இருக்கவும் கொடுக்க மாட்டேங்கிறான். சரின்னு அங்க இருந்து கிளம்பும் போதுதான் அவன் ஒரு வீட்டுல திருட பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் பவுல் கிட்ட மாட்டி அந்த சம்பவம் நடக்குது. அங்க இருந்து கிளம்பி மலையில நடந்து போயிட்டு இருக்க ஜேம்ஸ் நல்ல பெரிய வீடா இருக்கவும் அலெக்ஸோட வீட நோட்டம் விட ஆரம்பிக்கிறான். இப்ப அங்க யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதும் மாடி மேல ஏறி ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள குதிக்கிறான். உள்ள இருக்கிற ஒவ்வொரு ரூம்குள்ளயும் நுழைஞ்சு காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாத்தையும் திருடிட்டு இருக்கான். அப்ப யதார்த்தமா பின்னாடி திரும்பும் போது ரெண்டு பெரிய மனுஷங்க ஒரு மாதிரியான உருவத்துல உட்கார்ந்து இருக்கத பார்த்து மிரண்டு போயிடுறான். அப்புறம் தான் தெரியுது அந்த ரெண்டு பேரும் எந்த சுயநினைவும் இல்லாம சில மாதிரி இருக்காங்கன்னு. உடனே மறுபடியும் பொருட்கள் எல்லாத்தையும் எடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஒவ்வொரு ரூமா செக் பண்ணும்போது நிறைய சின்ன பசங்க வீட்டோட கீழ்ப்பகுதியில அடைச்சு வச்சிருக்கத பார்த்துட்டு மிரண்டு போயிடுறான். அங்க இருந்து வெளியில கிளம்பும் போது சில மாதிரி இருந்த ரெண்டு பேரும் இவனை நோக்கி நடந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்ததும் அலறி அடிச்சுட்டு அங்க இருந்து வேக வேகமா கதவை திறந்துட்டு ஓட்ட முடிக்கிறான். இப்ப அது எல்லாத்தையும் ஒரு கடையில கொடுத்து காசு வாங்கிட்டு இருக்கான். அப்போதான் சின்ன பசங்க காணாம போனதையும் அவங்கள பத்தின தகவல் கொடுத்தா சன்மானம் கிடைக்குங்கிற நோட்டீஸையும் பாக்குறான். உடனே வேகமா அங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அப்பதான் மறுபடியும் பவுல் கிட்ட மாட்டிக்கிறான். பவுல் துரத்த ஆரம்பிக்கவும் பயத்துல கண்ணுமண்ணு தெரியாம ஓட ஆரம்பிக்கிற ஜேம்ஸ் நடுக்காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப தூரம் வந்துட்டோம்ங்கிறத புரிஞ்சுக்கிறான். இப்ப பயத்துல மெதுவா சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது மத்த ரெண்டு பேரோட கனவுல வந்த அதே லேடி இவன் கண்ணு முன்னாடி வந்து ஹாய் சொல்லிட்டு இருக்கு. இத பார்த்து அரண்டு போய் மறுபடியும் ஓட்டம் பிடிச்சு அவனோட டெண்டுக்குள்ள நுழைஞ்சுக்கிறான். உள்ள பயந்தபடியே ஓரமா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப முன்னாடி வந்து நிக்கிற யாரோ ஒரு ஆள் மெதுவா ஜிப்ப திறந்துட்டு இருக்காங்க. பயத்துல இவன் யாருன்னு கூட கவனிக்காம வேகமா ஊசியை எடுத்து மூஞ்சில குத்திடுறான். வழி தாங்க முடியாத பவுல் துப்பாக்கியை எடுத்து நீட்டவும் குழந்தைங்க இருக்கிற இடத்த பத்தி சொல்லதான் அங்க வந்தேன்னு ஜேம்ஸ் சொல்றான். இந்த சீன் ஃபுல்லாவே செம காமெடியா போயிட்டு இருக்கும். பணம் கிடைச்சிட்டா குடுப்பானா இல்ல இவனே வச்சுக்குவானான்னு ஜேம்ஸ் ஒரு பக்கம் புலம்ப, இன்னொரு பக்கம் பவுல் இவன் பயன்படுத்துற ஊசியை வச்சு குத்திட்டானே எய்ட்ஸ் எதுவும் வந்துருமோன்னு புலம்பிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு பேரும் அலெக்ஸோட வீட்டை வந்து சேர்ந்துட்டாங்க. ஜேம்ஸ் காருக்குள்ளேயே வச்சுட்டு பவுல் மட்டும் வீட்டோட கதவை தட்டி உள்ள போறான். சாயங்காலம் போனவன் நைட் ஆகியும் வெளியில வரல. அதுவரை கார்ல காத்துட்டு இருந்த ஜேம்ஸ் புலம்பி தள்ளிட்டு இருக்கான். அப்போ வேக வேகமா கதவை திறந்துட்டு வெளியில வர பவுல் இவனையும் தரன்னு இழுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே போயிடுறான். இப்ப மார்க்கஸோட சைட்ல இருந்து கதை ஆரம்பமாகுது. கடையில பொருட்கள் வாங்கிட்டு இருக்க மார்க்கஸ் கூட ஜஸ்டின் பேசிட்டு இருக்கா. அலெக்ஸ் வீட்டை தேடி போனதையும் அங்க உள்ள ஆள் யாரோ இருந்ததையும் அவ பார்த்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஸ்கூல்ல இருக்க மார்க்கஸ் அலெக்ஸோட அம்மா அப்பாவை வர சொல்லியிருப்பான். ஆனா அதுக்கு பதிலா அவனோட பாட்டின்னு சொல்லிட்டு ஒரு வயசான லேடி வந்திருக்காங்க. இந்த லேடி தான் மத்த எல்லாரோட கனவுலையும் வந்திருப்பாங்க. உள்ள வந்திருக்க அந்த லேடிட்ட ரொம்ப மரியாதையா பேசுற மார்க்கஸ், இந்த விஷயத்துல நாங்க அலெக்ஸ் அம்மா அப்பா யாராவது ஒருத்தர் கூட தான் பேசுவோம், நீங்க போயிட்டு பேசாம அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறான். அன்னைக்கு சாயங்காலம் மார்க்கஸ் வீட்டுல படம் பார்த்துட்டு இருக்கான். அப்ப காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. போய் கதவை திறக்கிறான். அதே வயசான லேடி மூச்சு வாங்க நின்று பேசிட்டு இருக்கு. அலெக்ஸோட அப்பா நாளைக்கு உங்களை பார்க்க வரதுக்கு ஒத்துக்கிட்டாரு, அது சொல்றதுக்காக தான் நான் நடந்து இங்க வந்தேன்னு சொல்றா. மார்க்கஸ் அவளை ஒரு சந்தேகத்தோடவே பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவனோட காதல வீட்டுக்குள்ள வர சொல்லி கூட்டிட்டு போறான் அந்த லேடிய. வீட்டுக்குள்ள போனதும் பேசிக்கிட்டே ஒரு மாதிரி குச்சியை வெளியில எடுக்கிற அந்த லேடி ஒரு சின்ன துணியை வச்சு அதுல சுத்திட்டு இருக்கா. இத பாக்குற மார்க்கஸ் இது என்னோட ரிப்பன் மாதிரி இருக்குன்னு சொல்றான். அதுக்கு அந்த லேடி ஆமான்னு சொல்லிட்டு கையில கீறிக்கிறா. இதுல ரத்தம் வர்றதை பார்த்ததும் அவனோட காதலன் கர்ச்சிப்பை எடுத்து கொடுக்கறான். அப்ப அவ வேகமா அவனோட தலைமுடிய கத்திரிக்கோலால நறுக்கி எடுத்துக்கிறான். இத பாக்குற மார்க்கஸ் போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள அந்த லேடி ஒரு சின்ன மணியை எடுத்து அடிச்சதும் அப்படியே போனை கீழே போட்டுட்டு சில மாதிரி உறைஞ்சு போயிடுறான். அப்பதான் அவ ஒரு சூனியக்காரின்னு தெரிய வருது. அடுத்த நொடியே வெட்டி எடுத்த அந்த முடிய குச்சியில சுத்திட்டு ஒடிக்கிறா. உடனே அவன் அவனோட காதலனையே தலையால அடிச்சு கொன்னுடுறான். இப்ப அந்த லேடி ஜஸ்டின் கிட்ட இருந்து எடுத்த முடிய அதுல சேர்த்து வச்சு சுத்திட்டு குச்சியை ஒடிச்சிடுறான். உடனே அங்க இருந்து ஓட்டம் பிடிக்கிற மார்க்கஸ் நேர ஜஸ்டினை தேடி கொல்ல பாக்குறான். அப்பதான் ஆர்ச்சர் அவனை தடுத்து கடுமையா சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த சண்டை ரொம்ப நேரமா பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. கார்ல தப்பிக்கிற ஜஸ்டினை மார்க்கஸ் விரட்டிட்டே ஓடிட்டு இருக்கான். அவனை பின்தொடர்ந்து ஆர்ச்சரும் வேகமா கார்ல போயிட்டு இருக்கான். கொஞ்ச தூரம் போனதும் நடு ரோட்ல ஓடிட்டு இருக்க மார்க்கஸ சைடுல வந்த ஒரு கார் அடிச்சு நசுக்கி கொண்டுடுது. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஆர்ச்சர் நடந்த எல்லாத்தையும் போலீஸ்ட விலைக்கு சொல்றான். அதே சமயத்துல அங்க இருக்க ஜஸ்டின் கிட்ட நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு இதே மாதிரி தான் தன்னோட மகனும் ரெக்க மாதிரி கைய வச்சுட்டு ஓடி போனான்னு சொல்றான். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஏரியாவோட ப்ளூ பிரிண்ட வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து அப்படியே அலெக்ஸ் சைட்ல இருந்து கதை ஆரம்பமாகுது. அலெக்ஸ் ஸ்கூல் முடிச்சு காத்துட்டு இருக்கான். அங்க வேற அவனோட அப்பா கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப தூரத்து சொந்தக்கார ஆன்டி ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாம இருக்கதால கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல தங்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போதே கார் நிக்கிற சத்தம் கேக்குது. உடனே இவன் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். அப்போ ஒரு வயசான லேடிய அவங்க அப்பா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராரு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருது. இவன் மெதுவா அந்த லேடி இருக்க கதவை திறந்து பாக்குறான். அப்ப அந்த லேடியோட முகம் ரொம்ப கொடூரமா இருக்கதை பார்த்து பயந்து போயிடுறான். மறுநாள் மறுபடியும் ஸ்கூல் முடிஞ்சு வெளியில காத்திருக்க அலெக்ஸ கூப்பிட வீட்டுல இருந்து யாருமே வரல. அவன் மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கான். சரி ரொம்ப நேரம் ஆகிருச்சுன்னு நடந்தே வீட்டை வந்து சேர்ந்தா அங்க பெரிய ஆச்சரியம். அவனோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் சுயநினைவு இல்லாம ஒரு பொம்மை மாதிரி உட்காந்துருக்காங்க. இதை பார்த்து இவன் ரொம்பவும் பயந்து போயிடுறான். அப்ப அங்க வர அந்த சூனியக்கார கிழவி உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, எப்படி இருக்கேன்னு ரொம்ப பொறுமையா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். ஆனா அலெக்ஸ் ரொம்ப கோபமா என்னோட அம்மா அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேட்கிறான். ரொம்ப நேரம் பொறுமையா பேசுற அந்த கிழவி ஒரு கட்டத்துக்கு மேல கோபமாகி
நான் ஒன்னும் விளையாட்டுக்கு சொல்லல, நான் சொல்றத ஒழுங்கா கேட்டுட்டு போய் தூங்கு, உனக்கு நைட் சாப்பாடெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவனை மிரட்டி அனுப்புறான். அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில அவனை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி வீட்டுல நடந்ததை பத்தி நீ வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டிட்டு இருக்கா. ஆனா அவன் அதை கேட்கிற மாதிரி தெரியல. இதனால அவளோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அவனோட அம்மா அப்பா ஒருத்தர் காயப்படுத்திக்கிற மாதிரி பண்றா. இதை பார்த்து பயந்து போற அவன் சரின்னு சம்மதம் சொல்றான். அன்னையில இருந்து அவன் ஸ்கூலுக்கு அமைதியா போக வர இருக்கிறான். அதோட இல்லாம தினமும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவனே சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஊட்டி விடுறான். ஒரு நாள் நைட்டு திடீர்னு அந்த கிழவிக்கு உடம்பு சரியில்லாம வந்துருது. அப்ப அந்த கிழவி ஸ்கூல்ல இருக்க எல்லா குழந்தைகளோட ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு வர சொல்லி இவங்கிட்ட கேக்குது. அப்படி எடுத்துட்டு வந்தா அந்த கிழவி வீட்டை விட்டு கிளம்பிடுறேன்னு வேற சொல்லுது. சரின்னு இவனும் அதை கேட்டுட்டு அதே மாதிரி குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துற ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து சூனியக்காரிட்ட கொடுக்குறான். அன்னைக்கு நைட்டு மந்திரம் போட ஆரம்பிக்கிற அந்த கிழவி கரெக்டா 2:17 மணிக்கு எல்லா குழந்தைகளையும் கட்டுப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில ஓடி வர வைக்கிறா. இப்ப அவங்க எல்லாரையும் வீட்டோட அடித்தளத்துல அடைச்சு அவங்களோட சக்தியை வச்சு தன்னோட ஆயில கூட்டிக்கிறா. அதே மந்திர சக்தியை பயன்படுத்தி அவ எப்படிலாம் விசாரணை பண்ண அதிகாரிகளை ஏமாத்துறான்னு நமக்கு ஒவ்வொரு சீனா காட்டி புரிய வைக்கிறாங்க. இப்ப ஜஸ்டினும் ஆர்ச்சரும் அலெக்ஸோட வீட்டுக்கு வெளியில ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியில போலீஸ்கார் வேற நிக்கவும் உள்ள போகாமலே வெளியிலேயே நிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா உள்ள இருந்து வெளியில வர பவுல் ரோபோ மாதிரி கையை மட்டும் அசைச்சிட்டு மறுபடியும் உள்ளேயே போயிடுறான். இதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சவன் தான் ஜஸ்டின் சொல்றா. உடனே ஆர்ச்சரும் அவளும் சேர்ந்து வேகமா வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. உள்ள போனா அவளோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஜேம்ஸும் பவுலும் 2 பேரோட சேர்ந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. சண்டை மட்டும் இல்ல, காமெடியும் செமையா போயிட்டு இருக்கு. ரொம்ப பயங்கரமா ஆர்ச்சர் ஜேம்ஸை போட்டு அடிச்சு துவைச்சிட்டு இருக்கான். ஆனா மயக்கம் போடுற ஜேம்ஸ் மறுபடியும் எந்திரிச்சு வந்துட்டே இருக்கான். இதனால அவனை அடிச்சு இவன் ரொம்பவும் சோர்வாகிடுறான். அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே பேஸ்மெண்ட்ல போய் விழுகிற ஆர்ச்சர் எல்லா குழந்தைகளும் அங்க இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிடுறான். அப்படியே தன்னோட மகனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பவுல் ஜஸ்டினோட கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப நேரம் அதுல இருந்து தப்பிக்க போராடுற ஜஸ்டின் ஒரு கட்டத்துக்கு மேல வேற வழி இல்லாம துப்பாக்கியை எடுத்து அவனை சுட்டு கொன்னுடுறான். இப்ப பையனை தேடி கீழே போன ஆர்ச்சரை அங்க ஒளிஞ்சிருந்த சூனியக்காரி கட்டுப்படுத்தி அவனையும் ஒரு பொம்மை மாதிரி மாத்திடுறா. இப்ப அவனை வெளியில அனுப்பி ஜஸ்டினை கொல்றதுக்காக ஏவி விடுறா. அதே மாதிரி அவனும் ஜஸ்டினை கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்துட்டு இருக்கான். இந்த நேரத்துலதான் ஒரு 1/2 கிலோ நுழையக்கூடாதுன்னு சூனியக்காரி அலெக்ஸ் கிட்ட சொல்லி வச்சிருப்பான். அவ இல்லாத நேரத்துல அலெக்ஸ் அந்த 1/2 கிலோ நுழைஞ்சு கிழவியோட குச்சியை எடுத்துடுறான். இந்த சமயம் அவளோட கட்டுப்பாட்டுல இருந்த அவனோட அம்மா அப்பா அலெக்ஸை கொல்றதுக்காக பயங்கரமா முயற்சி பண்றாங்க. அது எல்லாத்துல இருந்து தப்பிக்கிற அலெக்ஸ் எப்படியோ கிழவியோட மந்திரத்தை அவளுக்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். மயக்கத்துல இருந்து குழந்தைங்க எல்லாம் இப்ப கண்ணு முழிச்சு அந்த கிழவிய துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு கிழவி சந்தா ஓடிட்டு இருக்கா. இதுல நிறைய வீடுகள் எல்லாம் சேதமாயிருது. பேய் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு ஓடுற அந்த குழந்தைங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கிழவிய மடக்கி பிடிச்சு கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல கைகள் எல்லாம் தனித்தனியா வந்துடும். இந்த மாதிரி தான் உன்னோட அம்மா அப்பாவையும் கொல்லுவேன்னு கிழவி ஒரு தடவை அவனை மிரட்டி இருப்பான். கடைசியில அவ சொன்ன மாதிரியே அவளை அலெக்ஸ் கொண்டிருப்பான். அவ செத்ததுனால எல்லாருக்கும் சுயநினைவு வந்துருச்சு. ஒரு பக்கம் பவுல நினைச்சு ஜஸ்டின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஆர்ச்சர் தன்னோட பையனை கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறான். இதோட இந்த படம் முடியுது.